வில்லேஜ் லைஃப் சூர்யா பேசுகிறேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி வந்திருக்கு அழகா. இது மாதிரி உங்களுக்கு வரணுமா? நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு அரை ஏக்கரா காட்டில் 4500 செடி வாங்கி நட்டுருக்கோம் மக்களே. அது நல்லா காட்டை நல்லா உழுது நல்லா பார் பிடிச்சி அதில் நெட்டு நல்லபடியாக கொண்டாந்துருக்கோம். ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சி வளரும்போது நுண்ணோட்டமும் டிஏபியும் வச்சு அதுக்கு களை வெட்டணும் மக்களே. களை வெட்டின பிறகு ஒரு 2 மாதம் கழித்து என்ன பண்ணோம்னா, அதுக்கு வேர் மருந்து விடணும். வேர் மருந்துக்கு என்னென்னா, கடலக்கொட்டை புண்ணாக்கு இருக்குதுல்ல மக்களே, அந்த புண்ணாக்கை நல்லா ஊற வச்சு தண்ணி கட்டும் போது டம்மில் நல்லா கரைச்சி பேரலில் தண்ணி பாய்ச்சும் போது அதில் கரைச்சி விட்டோம்னா மக்களே, அதுதான் மக்களே வேர் மருந்து. இயற்கையான ஆர்கானிக் முறையில் இப்படி தான் பண்ணணும். இது இப்படி பண்ணால் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். வேர் நல்லா ஊட்டமாக இருக்கும். பூவும் நல்லா வைக்கும் மக்களே. பூ வந்து நல்லா வச்சு காயும் நல்லா பளபளன்னு ஷைனிங்காக வரும். இதுக்கு பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, 15 லிட்டர் தண்ணியில் 50 ml வேப்பெண்ணெய் கலந்து இந்த மேலே தெளிச்சு விட்டோம்னா எந்த புழு பூச்சி வண்டு எந்த தொலையும் இருக்காது. பூவும் நல்லபடியாக வரும் மக்களே. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கத்திரிக்காய் செடி நல்லா செழிப்பாக வரும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக வரும். இது மாதிரி வரும். இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க. இது மாதிரி பண்ணால் நாமளும் நல்லா விவசாயம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கத்திரிக்காயெலாம் வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் எத்தனை ஏக்கரை நட்டாலும் நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட் கொடுக்கும் மக்களே. இந்த மாதிரி முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.